கேவலமான செயல் தான் எங்களை பொறுத்த வரையும். ஏன்னா அந்த வன்னியருக்காக அப்பா எவ்வளவோ வந்து உழைச்சிருக்காங்க. அந்த டொனேஷன் இல்லாமல் ஒரு அறக்கட்டளை, வன்னியர் அறக்கட்டளை கட்டி பசங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கட்டினது. இப்போ வந்து 2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் டொனேஷன் வாங்குறீங்க. ஒன்று இந்த 25 குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலை, வன்னியருக்காகவும் எதுவும் பண்ணல. அப்பா புள்ள 2 பேருக்காக மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்க, அதுக்காக மட்டும்தான் கட்சி வச்சிருக்கிறீங்க. அதனால தான் பிஜேபி போயிருக்கேன். பிஜேபி போனப்போ கூட நீங்கள் ரிசர்வேஷனுக்காக பேசலை, வன்னியர்களுக்காக எதுவும் பேசலை. அப்படி இருக்குள்ள அது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும்? வன்னியர் மக்கள் எல்லாருமே வந்து இதனால ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து சொல்கிறது, நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படி உங்கள் பிஜேபி போகலாம் அப்படின்றத எல்லாருமே கேட்குறாங்க வந்து பார்க்குறவங்க எல்லாமே. 2 மாதமா அண்ணாமலை அவர்கள் வந்து ரேலி மாதிரி போயிட்டு தான் இருந்தார். எந்த இடத்துலையுமே வன்னியருக்காக எதுவுமே பேசவும் இல்லை, வன்னியர் இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக. இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல? பிஜேபி வந்து இப்போ கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேலேருந்து, அதாவது போன எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கேலேருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க, அதை தடுத்ததும் பிஜேபி. அப்படி இருக்குள்ள எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம்?